ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாரும் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு vlog தான். அது என்ன vlog? இப்படித்தாடி சொல்லி சொல்லி அவங்களை டென்ஷன் பண்றேன். இப்படித்தாமா எப்ப பார்த்தாலும் சொல்றேன் நீ, ஆனா என்ன vlogன்னு சொல்ல மாட்டேன்றீங்க. இதுல ஒரு ட்விஸ்ட் இல்ல, ஒரு சில பேர்ல வந்து நாங்க கேட்கவே இல்லையே அப்படி சொன்னாங்க. நாங்க கேட்காதவங்கள பத்தி சொல்லல, கேட்டவங்களுக்காகவே நாங்க சொல்றோம். ஆனா நிறைய பேர் வந்து என்ன அவங்க கிட்ட பக்கத்துல போயிட்டு உக்காந்துட்டு நீங்க இது சொன்னீங்களே நான் சொல்லிட்டவா அப்படின்னு இல்ல. ஜென்யூனா நிறைய பேர் வந்து நீங்க எப்படி மீட் பண்ணீங்க, எப்படி உங்களோட ஃபர்ஸ்ட் மீட் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மீட்னா இந்த நான் ஆல்ரெடி சொன்ன அது வேற. இது வந்து நிறைய சீக்ரெட்ஸ் நாங்க வந்து இதுல வந்து பிரேக் பண்ணப்படும். ஓகேங்களா? தெரிஞ்சு ஃபேமிலி தெரிஞ்சு மீட் பண்ணிருந்து ஒண்ணு, ஃபேமிலி தெரியாத ஆன விஷயங்கள் ஒண்ணு. அதெல்லாம் நம்ம வந்து இந்த வீடியோல வந்து நாங்க எங்களோட சீக்ரெட்ஸ் வந்து பிரேக் பண்ணலாம்னு இருக்கோம். அது கூட ஏன் நம்ம இதை டிசைட் பண்ணோம்னா, இது ஆக்சுவலா நம்ம வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா நாங்க சொன்னா நாங்க எங்க வீட்டுல மாட்டிக்கு வைப்போம். ஓகேங்களா? அதனால இவ்வளவு நாள் நாங்க சொல்லவே இல்ல. அப்புறம் தான் எங்க அம்மா ஒரு நாள் சொல்றாங்க, எனக்கு அவங்களுக்கே தெரிஞ்சு போய் எப்படி தெரிஞ்சுச்சுன்னு தெரியல, யாரு இந்த துரோகி நான் கண்டுபிடிக்கிறேன். ஆமா, சோ அதனால இப்போ எப்படியோ அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, இதுக்கு மேல நம்ம இதை மறைச்சு என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டுதான் சரி ஓகே. இது வந்து நிறைய பேர் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்லயும் சரி, கமெண்ட் செக்ஷன்லயும் சரி, ஆனா இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் அண்ணா நீங்க சொல்லுங்க அண்ணா எப்படி நான் மீட் பண்ணீங்க மோனாக்காவை. இதுக்கப்புறமா நீங்க அந்த 1 இயர் கேப்ல, அந்த 1 இயர் நம்ம என்கேஜ்மெண்ட் ஆகி அந்த 1 இயர் இருந்துச்சு இல்லைங்களா, கல்யாண டைம் வரைக்கும். அந்த கல்யாண டைம்ல வந்து ஆன் கேமரா ஆஃப் கேமரா, ஆன் கேமரா நிறைய டைம் நான் வந்துட்டு பார்த்து போய்க்கிறதால நீங்க பாத்திருப்பீங்க அவங்க அம்மா அப்பா சேனல்ல. பேக் கேமரால நம்ம என்னென்ன பண்ணோம், சேட்டைகள், சீக்ரெட்ஸ் எல்லாம் வந்து வாங்க இல்ல பிரேக் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும் எங்க வீட்ல வந்து அலைன்ஸ் பார்த்தாங்க, மேட்ரிமோனியல் பழைய கதை பாடி. அதுதான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஓகேவா? மேட்ரிமோனியல்ல பார்த்தாங்க, எல்லாம் ஃபிக்ஸ் ஆச்சு, இவங்க வந்தாங்க. இந்த கதை எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? தெரியாத ஒரு கதை இப்போ நான் சொல்றேன். என்ன அப்படின்னா, வேலண்டைன்ஸ் டேக்கு முன்னாடி நாள். ஓகேவா? அப்போ கூட எங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் பத்தி பேசல. சொல்ற கேளுங்க. ஜான் 26 இவங்களை மீட் பண்றேன். ஓகேங்களா? நாங்க அங்க போய் மீட் பண்ணோம். அப்புறமா அவங்க ஒரு வார கேப்ல வந்து நம்ம வீட்டுல வந்து மீட் பண்ணிட்டு போனாங்க. அந்த ஒரு வார கேப்ல வந்து நாங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு நாங்க பேசுறதுக்கு. ஓகேங்களா? அவங்க இங்க வந்துட்டு பிளேட் மாத்துற வரைக்கும் மேடமா நானா கனெக்ஷன்ல பேசின்னு தான் இருந்தோம். இது வந்தாங்களா போனாங்களா என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு. அது எப்படின்னா, ஜான் 26 இவங்க வீட்டுல பார்த்தோம், இவங்க வந்து பாத்துட்டு 2 நாள் நாங்க பேசிக்கல. ஏன்னா கன்ஃபார்ம் ஆச்சா இல்லையான்னு எங்களுக்கு நம்பர் இருக்கு. நம்பர் என்கிட்ட 2 பேருக்குமே நம்பர் இருந்துச்சு. ஆனா வந்து 2 பேருமே ஒரு வார்த்தை கூட நாங்க போன் பண்ணியும் பேசல, வாட்ஸ்அப்லயும் பேசல. ஏன்னா அப்போ வந்து ஓகே பாத்துருக்கோம், கன்ஃபார்மா இல்லையா, கன்ஃபார்ம் ஆனா பேசலாம். ஓகே, ஆனா இது வந்து பியூர் அண்ட் பியூர் வந்து அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்ட்டு. பட் டைட்டில் வந்து லவ் மேரேஜ், ஐ மீன் லவ் ஸ்டோரின்னு இருக்கு. அது ஏன்னா இது எப்படி லவ் கன்வெர்ட் ஆயிடுச்சு, எப்படி லவ்வா மாறுச்சு அப்படின்னு. சோ வந்து அந்த மீன்வைல் கேப் அந்த 2 டேஸ்ல வந்துட்டு வீட்ல 2 வீட்லயுமே இல்ல ஓகே ஃபர்தரா மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க பேசவே ஆரம்பிச்சோம். சோ நம்ம பேசின டேட் வந்து ஜான் 28 6:30க்கு ஐயா எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாரு, மூணா அப்படின்ட்டு. பார்த்துட்டு சரியான சாக்கு. இது என்ன பண்ணுச்சுன்னா, நம்பர் 2 பேர்கிட்ட இருந்துச்சு. நான் வந்து பேசல. நான் வந்து ஏன்னா ஏன் டிஸ்டர்ப் பண்ணோம், ஒண்ணு ஓகே 2 சைட்லயும் ஓகேன்னு சொன்னா பேசலாம், நான் இல்லைன்னு சொல்லிட்டு நம்பர் வச்சு நான் பாட்டு கேஷுவலா இருந்தேன். இன்னும் மேடம் வந்து ஸ்டோரி போடுறதுனால டிலீட் பண்றதுன்னா பாக்குறானா இல்லையா, பார்த்தா வைக்கலாம் இல்லனா இல்லையா, இவரு வந்து டிஸ்டர்ப் பண்றாங்களாமா. இல்ல இவரு வந்து நம்மள வந்து என்ன சொல்றது, என்ன சொல்றது, ஏதோ ஒரு நல்ல வார்த்தை கூட சரி நான் இங்கிலீஷ் கூட மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, நான் வந்து நம்பர் 2 பேரும் ஷேர் பண்ணிட்டு நான் வீட்டுல திட்டும் வாங்கினேன். உன்னை யாரு ஷேர் பண்ண சொன்னான்னு. எனக்கு அதான் ஃபர்ஸ்ட் டைம் பொண்ணு பார்க்க வர்றதெல்லாம் வந்து நம்பர் கொடுங்க, எனக்கும் அவர் பிடிச்சிருக்கு, அவருக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த இடத்துல நம்பர் கொடுங்கன்னு நானும் நம்பர் லூஸ் போய் குத்துட்டு வந்துட்டேன். ஓகேவா? குத்துட்டு வந்துட்டு அடுத்த ஈவினிங்ல இருந்து எனக்கு ரீச்னு கூட ஒரு மெசேஜ் இல்ல. நான் ஒரே திங்கிங், எனக்கு இவருக்கு நம்மள பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, என்னாச்சு, ஏன் மெசேஜ் பண்ணல அப்படின்னா, அடுத்த நாள் காலேஜ் போனேன். காலேஜ் போயிட்டு என் ஃப்ரெண்ட் கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரிலாம் ஆச்சுடி, எனக்கு பிடிச்சிருக்கு, அவருக்கும் பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னாரு, ஆனா மெசேஜ் பண்ணல. சரி ஓகே, நம்ம வந்துட்டு நம்மளா பேசினா அது வந்து தப்பாயிடும், பொண்ணே வந்து பேசுது பாரு அப்படின்னு ஆயிடும். சோ நம்ம
ஆனா என்ன பண்ணுச்சுன்னா இதுதான் இனிஷியேட் மாதிரி பண்ணி தெரியும் பண்ணேன். இது வந்து ஸ்டோரி இங்க போடுறது என்ன டிலீட் பண்றது என்ன ஃபேக் ஹாப்பி பர்த்டே அவங்க அப்பாக்கு ஹாப்பி பர்த்டே எங்க அப்பாக்கு இல்ல என்னோட கசின் பொண்ணு அப்பாதே அப்பாது இல்ல என் கசின் பொண்ணு போட்டிருந்தேன். ஏதோ சும்மா அவங்க அப்பா போட்டோ போட்டிருந்த நீ கூட இல்லைங்கிற மாதிரி எல்லாம் நான் வந்து ஓபன் பண்ணாம அந்த உருண்டல்ல அது ஒரு 5 minutes ஒரு 10 minutes பாக்கும் பாக்கலன்னா அது டிலீட் ஆயிட்டு. இது நம்மளோட அட்ராக்ஷன் வந்து அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்றோம். அட்ராக்ட் இல்ல அட்டென்ஷன் கிராப் பண்ண ட்ரை பண்ணுச்சு. ஓகேவா? எனக்கு ஒரு கட்டத்துல ரொம்ப கோவம் வந்துச்சு. நம்ம என்னத்துக்கு பின்னாடி போனோம் அப்படின்னு விட்டுட்டேன். எனக்கு தெரியும் இது வந்து அட்டென்ஷன் கிராப் பண்ண பாக்குது. நம்மளா அதை பார்த்துட்டு ஓ நைஸ் ஓ சூப்பர் ஓ பர்த்டே வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிச்சு. சரி அந்த கேப்ல நம்ம வந்து இவர் ஏதாவது பேசினாலும் நம்ம கேட்கல உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு ஓப்பனா சொல்லிடுங்க அப்படி கேட்கறதுக்கு தான் நான் ஆக்சுவலா பண்ணேன். ஆனா எதுவுமே பண்ணல. நானே ஒரு கட்டத்தை வச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு எல்லாத்தையும் டிலீட் பண்ணி நான் அப்புறமா பாருங்களேன் நான் என்ன பண்ணேன் ஒரு 2-3 days வெயிட் பண்ணேன். சரிங்களா? வீட்டுல இருந்து 2 வீட்டுல இருந்தோ போன் கால்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பேசுறதுக்கு. ஓகே எங்களுக்கு பிடிச்சது நாங்க உங்க வீட்டுக்கு வரோம் அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிச்ச பிறகுதான் கன்ஃபர்மேஷன் ஓகே அது பிடிச்சதுனாலதான் வராங்க நம்ம வீட்டுக்குன்னு சொல்லிட்டுதான் அப்பதான் ஹாய் மோனா அப்படின்னு போட்டேன். அப்புறமா தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கான்வர்சேஷன் எல்லாம் அப்படியே நல்லா போயிடுச்சு. அந்த ஒரு வாரத்துல வந்து நல்லா பேசிட்டு இருந்தோம் பழகணும். லைக் நார்மல் ஒரு கப்பலா எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி நாங்க ஸ்டார்ட் பண்ணி பேசிட்டு இருந்தோம். கட்சியில என்ன ஆயிடுச்சுன்னா இங்க 26 இல்ல ஒரு வார கேப்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு வார கேப் தான். ஒரு வீக்கெண்ட்ல வந்தாங்க. 26னா அதுக்கு நெக்ஸ்ட் வீக் அது நாட் பை 11 வந்தாங்க. ஆமா February 11th வந்து இவங்க வீட்டுக்கு போனாங்க. கரெக்ட். நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்து ஞாபகம் வச்சுக்கிறேன். எங்க வீட்டுக்கு வந்து எனக்கு ஞாபகம் இல்ல. ஆமா இது வரல. ஆனா என்னன்னா இங்க நடக்குதோ என்னன்னா பேச்சுவார்த்தை ஆயிருக்குது எல்லாமே வந்து நான் போன்ல அப்டேட் பண்ணிருந்தாரு. நான் இங்க ஒரு பீதில ஓகே ஆயிருந்தாலும் எனக்கே தெரியும். இந்த மேடம்க்கு ஆல்ரெடி தெரியும் நான் ஓகேன்னு தெரியும். ஓகே சொல்லிட்டாங்க எல்லாம் ஓகே தான் கன்ஃபார்ம்ன்ட்டுன்னு. ஆனா அவங்க அப்பா போன் போட்டு ஓகே பாப்பா எல்லாம் கன்ஃபார்ம் அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு ஒரு குஷி. ஓகே நம்ம தான் நியூஸ் கொடுக்க போறோம் பாப்பாக்கு அப்படின்னு. ஆனா இந்த பாப்பாக்கு வந்து ஆல்ரெடி இல்ல அவருக்கும் தெரியும் நீங்க சொல்லிட்டீங்கன்றது தெரியும். நான் சொல்லிட்டேன் இல்ல சொன்னாருன்னு சொன்னேன். அப்போ ஏன்னா அந்த பேசிட்டு தானே இருந்தோம். சோ வந்துட்டு இந்த மாதிரிதான் ஓகே 11th அன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணி தட்டு மாத்திக்கிட்டாங்கல்ல. சோ வந்து இந்த மாதிரி தட்டு மாத்தினாங்க. தட்டு மாத்தினதுக்கு அப்புறம் 2 பேரும் ஓகே இதுக்கப்புறம் எந்த ஒரு என்ன சொல்றது அந்நிய சக்தினாலும் நம்மள பிரிக்க முடியாதுடா. அந்நிய சக்தி பிளஸ் ஒரு அபிஷியல் ஆன மாதிரி எங்களுக்கு ஓகே இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம பேசலாம் பழகலாம். இப்ப இன்னும் வந்து நம்ம சோசியலா நம்ம பழக முடியும் இவங்க கிட்ட எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எல்லாம் கொஞ்சம் ஒரு லிமிட்ல தானே இருக்கணும். யாருன்னு தெரியாம எப்படி பேசுறது சொல்லுங்க. அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணோம். 11th 12th 13th எல்லாம் நார்மலா போச்சு. 14th ஒன்னு வந்துச்சு. 13th அன்னைக்கு எனக்கும் இவருக்கும் வந்து ஒரு சண்டை ஆயிடுச்சு. சண்டேல நாங்க 2 பேரும் ஆன்லைன் விட்டு போயிட்டோம் பேசிக்கல. அப்புறமா நான் கரெக்டா 14th வந்து 12 மணிக்கு வந்து பெல் டங் டங் அடிச்சிச்சு. யோசிச்சேன் சரி நம்ம வந்து விஷ் பண்ணலாம் வேற எதுவுமே பேசக்கூடாதுன்னு இருந்தா ஃபர்ஸ்ட் நான் வந்து ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு நான் விஷ் பண்ணேன். ஞாபகம் இருக்கா? இல்ல அன்னைக்கு விஷஸ் வந்துச்சுன்னு தெரியும். நான் நீ ஃபர்ஸ்ட் பண்ணியா நான் ஃபர்ஸ்ட் பண்ணானான்னு தெரியல. நீங்க தான் இல்ல நான் தான் பண்ணேன் ஃபர்ஸ்ட். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு பண்ண உடனே இவரும் அப்படியே அது இதுவாயிடுச்சு. அடுத்த நாள் மார்னிங் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு மார்னிங் எனக்கு ஒரு பாம் கொடுத்தாரு பாருங்க. நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு விஷயம். எப்பயுமே வந்து 7 மணிக்கு ஏஞ்சேன் அப்படின்னா ஒரு 7:30க்கு இவருக்கு வந்து ஒரு குட் மார்னிங் மெசேஜ் நான் போட்டுருவேன். இவருக்கு வந்து அது பழக்கமாயிடுச்சு. அந்த குட் மார்னிங் மெசேஜ் வரணும். அவருக்கு வந்து அது ஒரு மாதிரி என்னது அது அந்த குட் மார்னிங் மெசேஜ் வரலன்னா ஐயா பேச மாட்டாரு. இல்ல டெய்லி வந்து இது பழக்கம் பண்ணிடுச்சு. அப்படி ஏன்னு சொன்னா குட் மார்னிங் என்ன பண்றீங்க டிட் யூ கோ அப்படின்னு ஸ்டார்ட் பண்றது குட் மார்னிங்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். குட் மார்னிங் அது பக்கத்துல ஒரு ஹார்ட். அதுவே ஸ்டார் வந்துச்சுன்னா 2 பேரும் தெரிஞ்சு போய் ஏதோ கோவத்துல இருக்காங்க அப்படின்ட்டு. சோ வந்து குட் மார்னிங் ஹார்ட் போட்டேன். போட்ட உடனே 7:45க்கு எனக்கு ரிப்ளை வந்துச்சு. இந்த மாதிரி வந்து ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே திருப்பி விஷஸ். நான் வந்து தேங்க்யூ. நான் வந்து அப்போ டாம வந்து வாக்கிங் கூட்டு போயிருந்தேன். தேங்க்யூன்னு சொல்லியிருந்தேன். இவர் வந்து என்ன சொன்னார் தெரியுமா? இந்த மாதிரி நான் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு உன்னை நான் பார்த்தே ஆகணும் நான் சென்னைக்கு வரேன் அப்படின்னு. எனக்கு ஐயோ இது என்னடா இது. நான் சொன்னேன் நான் வந்து காலேஜ்ல இருந்து லேட்டா போனாலே எங்க வீட்டுல ஏன் லேட்டுன்னு கேள்வி கேட்பாங்க. வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நான் லேட்டா போனேன்னா கம்பல்சரி நீங்க வந்தீங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. நான் வரல இந்த விளையாட்டுக்கு வானா அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல எனக்கு 8 மணிக்கு லாகின் பண்ணணும். 7:55க்கு எனக்கு 8 o'clock லாகின் பண்ணணும். 5 minutes டிசைட் பண்ணி சொல்லு. நீ சொன்னா நான் இப்பவே கிளம்பிடுவேன்
அப்படியே நிக்கிறாரு. எனக்கா என்ன சொல்லலாம். சரி மனசு கேட்கல, வானா சொல்ல மனசு கேட்கல. ஆனா ஏன்னா நம்ம மீட் பண்ணி அதுதான் ஃபர்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டே. அது வந்து ஒரு வேஸ்ட் ஆயிடக்கூடாது, அதுவும் ஒரு மெமரியா கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு மனசாச்சுக்குச்சிங்க. போய் பாக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டேன், வர்றவா எனக்கு இப்ப நான் லாகின் பண்ணிடுவேன், சீக்கிரம் சொல்லுன்னா சரி வாங்கணும்னு. இந்த இன்சிடென்ட் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட். ஓகேங்களா, ஒரு அபிஷியலா டைரக்டா போய் மீட் பண்ணிருந்து வந்து செப்பரேட்டா யாருக்கும் தெரியாம மீட் பண்ணிருந்து வந்து இதுதான். இது வந்து நம்ம வீட்டுக்கு வந்து இப்பதான் தெரிய வந்துச்சு போல. ஆனா இது நாங்க யாருக்கிட்டயும் மூச்சு விட்டுக்கல. இன்டர்வியூல கூட கேட்டாங்க, எல்லா சேனல்லயும் நீங்க செப்பரேட்டா மீட் பண்ணீங்களா, எல்லா சேனல்லயும் கேட்டாங்க. நம்ம இன்டர்வியூ கொடுக்கும் போதெல்லாம் எல்லா சேனல்லயும் கேட்டாங்க, சொல்லுங்க உங்களோட ஃபர்ஸ்ட் மீட் என்ன ஒரு சீக்ரெட் இருக்கு சொல்லவே இல்லை. அது ஏன்னா அதுக்குன்னு ஒரு டைம் வரும், நாங்க சொல்ற டைம் வரும், அப்ப நாங்க சொல்றோம்னு சொல்லிட்டு சொல்லி வச்சிருந்தா அது இன்னைக்கு தான், இந்த தருணம் தான் அது. அதனால தான் இப்ப நாங்க சொல்லிருக்கோம். சோ நான் என்ன பண்ணேன், டப்பு நல்லா வண்டி எடுத்த. எப்படி 8:15 கிளம்பிட்டாரு. நான் கிளம்பிட்டேன் 8:15 கிளம்புனா. நான் காலேஜ் போயிட்டேன். இங்க இருந்து காலேஜ் வந்து அப்ப எனக்கு அட்ரஸ் தெரியாது. இவங்களது வீடே எனக்கு ஒரு வாட்டி தான் நான் வந்த ஞாபகம், அது எனக்கு தெரியாது. இதெல்லாம் சொல்லிச்சு காலேஜ் வந்து மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். நான் என்ன அதையும் நான் மறக்கவே மாட்டேன். நான் சொல்றேன், இந்த மாதிரி நீங்க வந்தீங்க, வர்றதே லேட் ஆயிடும். நீங்க 3:30 4 o'clock தான் வருவீங்க, எனக்கு 3:30 காலேஜ் முடிஞ்சிரும். நான் லேட்டா போனா வீட்டுல திட்டுவாங்க, வேணாம் அப்படின்னா இல்ல நான் ஒரு 10 minutes ஆவது உன்னை பாத்துட்டு போயிடுறேன். அந்த 10 நிமிஷத்துக்காம தம்பி நீ அங்க இருந்து வரீங்க அப்படின்னா இல்ல நான் இருந்தேன் ஒரு 10-15 minutes அவ்வளவுதான். 5 hour டிராவல். ஆனா நான் கூட இருந்து மோனா கிட்ட இருந்து வந்து ஒரு 10 minutes தான். மேபி அந்த 10 minutesல தான் உழுதுச்சான்னு தெரியல. நான் இருந்திருந்தேன் அந்த 10 minutes வந்து எனக்கு ஒரு ப்ரெஷியஸா இருந்துச்சு. பாத்துனோம் எப்படின்னா அவ்வளவுதான். ஒன் பைக் எடுத்து கியர்ஸ் போட்டு டப்புன்னு கிளம்புன்னு தான். எனக்கு காலேஜ்ல சுத்தமா நிம்மதியே இல்ல. என்னடா அது இவ்வளவு தூரத்துல இருந்து வர சொல்லிட்டோமே, தப்பு பண்ணிட்டோமா. என் ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டே இருக்க. அவ வந்துட்டு அவளுக்கு ஒரு பக்கம் கவலை என்னன்னா, பிச்சைக்காரி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேடி நீ இந்நேரம் பார்த்து அப்படின்னு. நான் என்னடி பண்ணுவேன் அப்படிதான் சொல்லி பேசிட்டு இருந்தோம். அப்புறமா வந்துட்டு ஒரு 4 o'clock சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர் ரீச் ஆயிட்டாரு. 4 o'clock பெரும்புத்தூர் ரீச் ஆனாரு. ஸ்ரீபெரும்புத்தூர் ரீச் ஆயிட்டு எப்படி வர்றதுன்னு என்கிட்ட வழி கேக்குறாரு. எனக்கே தெரியாது வழி. ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்து எனக்கு எப்படி வழி தெரியும்? சென்னைக்கு கூகுள் மேப்ல போட்டா அது காமிக்குது. சரிங்களா, இது காலேஜ் எங்க இருக்குதுன்னு எனக்கு என்ன தெரியும்? இது லொகேஷன் அனுப்பிச்சா நான் வர முடியும். அது ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுங்க. அப்படி இப்படின்னு பண்ணி அப்புறம் என் ஃப்ரெண்டு போன் வாங்கி நீங்க எங்க ப்ரோ இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, அவன் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் அப்படின்னு இவர் சொன்னோன்னே அவன் கொஞ்சம் வழி சொன்னா. அப்புறம் அவங்க என் ஃப்ரெண்ட் எனக்கு என்ன ஐடியா கொடுத்தா அப்படின்னா, நீங்க பேசாம குரோம்பேட்ல மீட் பண்ணுங்க, இங்க வர்றது வந்து டைம் ஆயிடும், நீயும் இங்க இருந்து குரோம்பேட் போ, அவரும் அங்க இருந்து குரோம்பேட்டுக்கு வரதுக்கு கரெக்டா இருக்கும், நீ இப்படி போ அப்படின்னாரு. சரி ஓகே, நான் இவர்கிட்ட சொல்லிட்டப்ப நம்ம குரோம்பேட்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு நானே என் 2 ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு போயிட்டு கடகடகடன்னு ஸ்டேஷன் இறங்கிட்டு இவர் கால் பண்றேன் எங்க இருக்கீங்க அப்படின்னா, நான் வந்துட்டு இருக்கேன், ஒரு 15 minutes நான் வந்துடுறேன், உங்க வீட்டுக்கிட்ட வரேன் நானு அப்படின்னு சொல்லிட்டாரு இவர். ஓகே, தாம்பரம் கிட்ட இருக்காருன்னொடனே நான் என்ன பண்ணிட்டேன், சரி வேலண்டைன்ஸ் டே நமக்காக இவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்பட்டு வராரு, சோ இவருக்கு நம்ம ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணுமேன்ட்டு நான் வந்து ஒரு கேக் வந்து ஆர்டர் பண்ணேன். கூட ஏதோ வாங்கினேன் வந்த ஸ்பீட்ல விடுக்குன்னு கிளம்பினால நான் ஏதோ வாங்கினு வரல, ஒரு பொக்கே சரி எதுவுமே இல்லை. ஆனா நான் அங்க போனேன்னா சர்ப்ரைஸ் ஒரு கேக் இருந்துச்சு. அங்கே வந்து பார்த்த குஷியா வந்து நாங்க ஹக் பண்ணின்னு ரோட்லயே வந்து மாஸ்க் போட்டுக்கின்னு டெரரிஸ்ட் மாதிரி இப்படி போட்டுக்கின்னு உருவத்தை பார்த்து கண்டுபிடிச்சேன் நான். ஆயிட்டேன். ஆமா, தூரத்துல இருந்து பார்த்தேன். எல்லோ கலர் சுடிதாரு, கிரீன் கலர். எல்லோ கிரீன் தான். இந்த ஸ்லிப் இந்த செவர்ல லைட் அந்த கிளிப்பிங் எல்லாம் நீங்க இப்ப நாங்க சொல்ல அந்த கிளிப்பிங் வந்து நாங்க ஆட் பண்றோம், நீங்க பாருங்க. அதெல்லாம் யாருக்கும் இன்னும் பார்த்தது இல்ல. நாங்க என்ன பண்ணோம், எங்க வீட்டுல கூட அது பார்த்தது இல்ல. சோ இப்ப நீங்க எக்ஸ்க்ளூசிவா பாக்குவீங்க. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாங்க என்ன எப்படி கொண்டாடணும், கேக் கட் பண்ணிருந்து ஒரே பயம், ஐயோ உங்க அப்பா பார்த்தா நானும் சேர்ந்து தானடி அடி வாங்குவேன் அப்படின்ட்டு. நான் சொன்னேன் இல்ல பாக்க மாட்டாரு, வெயிட் பண்ணு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், போனோம். அதுவே ஒரு ஹாப்பினஸ் எனக்கு. நான் பாத்துட்டேன் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு, ஃபர்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு என்னோட பிரசன்ஸ் உங்க கூட இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் டப்புன்னு வந்தா கேக் கட் பண்ணாங்க. எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பேக்கரி இருக்கும், அந்த பேக்கரி டேக் பண்ணி கேக் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு கொண்டாடிட்டு சாப்பிட்டு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 10-15 minutes அவ்வளவுதான். 20 minutes இருந்து சென்னை வீட்டுக்கு மிட் நைட் வந்து சேர்ந்தேன். நடுவுல ஒரு காமெடி நடந்துச்சு. என்ன அப்படின்னா, இவருக்கு வாங்கி வச்சிருந்த கேக்கு இவரும் எடுத்துட்டு போக முடியாது, நாங்க தான் எடுத்துட்டு போனோம். சோ நான் என்ன சொல்லிட்டேன் என் ஃப்ரெண்ட் கிட்ட, நீ எடுத்துட்டு போ,
நீ போய் சாப்பிடுடி அப்படின்னா நான் சரி ஓகே, அவளுக்கு அந்த கேக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சரி ஓகே அப்படின்ட்டு. ரெட் வெல்வெட் கேக்கு. அது என்ன ஆச்சு தெரியுமா, கட்சியில இங்க இருந்து பதறி அடிச்சுட்டு இவர் கிளம்புனோடனே நானும் என் ஃப்ரெண்டும் ஓடுறோம் ஸ்டேஷனுக்கு, ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு துப்பு துப்பு துப்புன்னு ஓடுறோம். எங்க அப்பா போன் ஆனா வரல. எனக்கு அப்பவே ஒரு டவுட், என்ன எங்க அப்பா போன் என்னத்துக்கு வர, 3 காலாவது வந்திருக்கணும், ஒரு கால் கூட வரலையே, ஒரு ஆள் கண்டுபிடிச்சிட்டாரா அப்படின்ற ஒரு பயமும் இருந்துச்சு. ஸ்டேஷன் கிட்ட போய் இறங்கி நாங்க நடந்து போனோம் வாக்கிங்ல. அப்ப எங்க அம்மா போன் பண்ணி எங்க இருக்க அப்படின்னு கேட்டாங்க. சொன்னா நான் நடந்து வந்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டுன்னு. சரி நாங்க வந்து பஸ் ஸ்டாப் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், கார்ல வந்து ஏறிக்கோ அப்படின்ட்டாங்க. என்ன டவுட்னா எங்க தூரத்துல இருந்து எல்லாம் பாத்தாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட். இல்ல தெரியல நமக்கு, அது அவங்க சொன்னாதான் தெரியும். ஆமா வந்து ஏறிக்கோன்னு, ஐயோ கேக் வேற கையில இருக்கு. நான் என்னப்பட்ட சந்தனா கையில இருந்து கேக்க பிடிங்கி தூக்கி வச்சேன். அவ ஐயோ கேக்கு அடைச்சிவா உனக்கு அப்புறமா வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிட்டு அப்புறமா கார்ல ஏறி ஒரு 10 நிமிஷம் அப்படியே சைலன்ஸ்ல உட்காந்துருந்தேன். ஏதாவது கேள்வி கேக்குறாங்களா, ஏதாவது திட்டுறாங்களா, ஏதாவது முறைக்கிறாங்களா அப்படின்னு பாத்துட்டு இருந்தேன். ஆனா 2 பேருமே எந்த ரியாக்ஷனுமே காமிச்சிக்கலாம். அப்பதான் ஓகே, அப்பா கடந்துட்டோம்டா அப்பா அப்படின்ட்டுன்னு. பட் நிஜமாலே சொல்றேன், அதெல்லாம் ரொம்பவே வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு தருணம். அது வந்து மெமரிஸ் ஃப்ரெண்ட்ஸ். அது இன்ன வரைக்கும் எங்களுக்கு மெமரி தான், வேற லெவல். இப்போ நாங்க இன்னும் எவ்வளவு வருஷம் ஆனாலும் எங்க பசங்களே ஆனாலும் நாங்க இந்த ஸ்டோரியை வந்து அவங்களுக்கு நாங்க சொல்லுவோம். இந்த மாதிரி தான் நான் ஃபர்ஸ்ட் உங்க அம்மா மீட் பண்ணேன், அவங்க அப்பாவை வந்து மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நாங்க அது ஒரு மெமரிஸ் தான் எல்லாமே. அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட். அதெல்லாம் நாங்க மீட் பண்ணி பேசிந்து நாங்க என்ன பேசணும் எது பேசணும் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டே வேற. இதுதான் ஃபர்ஸ்ட் மீட்டுங்களா. நெக்ஸ்ட் வந்து இன்னும் 2 டேஸ்ல மீட்னா வேலண்டைன்ஸ் டேவை மீட் பண்ணி யாருக்கும் தெரியாம மீட் பண்ணிருந்து. நெக்ஸ்ட் வந்து 14th வேலண்டைன்ஸ் டேனா 16th என்னோட பர்த்டே. ஒரு நாள் கேப் தான். 16th என்னோட பர்த்டே. 16th பர்த்டேக்கு வந்து மேடம் வேற லெவல்ல லைனா வருது கிஃப்ட் வீட்டுக்கு. அது எங்க வீட்டுல தெரியாது. ஒரு நாள் ஒரு இது வரும். இது அவங்க வீட்டுக்கு வந்து வீடியோல பார்த்தா, ஏன்னா நான் காலேஜ்ல இருந்து தானே அனுப்புனேன் ஒரு பாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இவர் பர்த்டேக்கு எனக்கு ஏதாவது செய்யணும், இவர் பர்த்டேக்கு ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா வந்து 15th வந்து நைட்டு ஒரு 12 மணிக்கு, ஐ மீன் 16th நைட் 12 மணிக்கு இவங்க வீட்டுக்கு டங் டங்னு தட்டாங்க. யாருடான்னு ஓபன் பண்ணி பார்த்தா என் சார்பா வந்து ஒரு ஹார்ட் ஷேப் கேக். ஹார்ட் ஷேப்னா அதுல ஒரு ஹார்ட்டின் இருக்கு. இவரு அத போட்டோ எல்லாம் நீங்க இப்ப இதுல பாப்பீங்க. எல்லாம் கேக் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலா யாரு அப்படின்னா, நான் வந்து இன்ஸ்டா பேஜ்ல தேடி பெங்களூர்ல கேக் ஷாப்பு ஹோம் டெலிவரி பண்ற மாதிரி ஒரு அக்காவை பிடிச்சேன். அவங்க கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி என் ஃபியான்சிக்கு வந்து 16th வந்து பர்த்டே, எனக்கு எப்படியாவது கேக் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன். சரிம்மா நான் உனக்கு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன ஃபிளேவர் கேக், அது சாக்லேட் உள்ள வெள்ள பிங்க் கலர் நல்லா இருந்துச்சு. அது என்னன்னு தெரியல, சாக்லேட் இல்ல, அது வந்து கஸ்டமைஸ்டு கேக். சோ அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் கேக் வந்துச்சு. கேக் கட் பண்ணிட்டோம்னா லைனா இல்ல ஒரு நாள் ஒரு வாட்டி ஒரு கொரியர் வந்து இருந்துச்சு மார்னிங். அப்புறம் வந்து ஒரு கிஃப்ட் வந்துச்சு ஃபர்ஸ்ட். அது வாட்ச். ஓகேங்களா, அது வந்து எங்க வீட்ல இருந்து எல்லாருமே ஓகே. அது நீ அமிச்சா இல்ல வீட்ல அமிச்சாங்கன்னு தெரியல, அது வந்துச்சு. ஓகேங்களா, அதாயிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து இது வந்து அந்த கேக்கோடவே வந்துச்சு. ஓகேங்களா, ஓ இது கேக்கோட வந்துச்சா? இல்ல இந்த பாக்ஸ்ல வந்துச்சு. இல்ல இந்த பாக்ஸ்ல வரல, இது செப்பரேட்டா வந்துச்சு. இல்லப்பா செப்பரேட்டா வந்துச்சு இது. சோ இது வந்துச்சு. ஓகேங்களா, இது பார்த்தா இது நம்ம மேடம் வந்து இன்ஸ்டாகிராம்ல டவுன்லோட் பண்ணி பாருங்க, கொடூரமா இருக்கும். இது பயங்கரமா இருக்கும். கூல் டூட் அப்படின்னு சொல்லி இது ஒரு மினியேச்சர் மாதிரி பண்ணி அமிச்சாங்க. ஓகேங்களா, இது வந்து இது ஒரு கிஃப்ட். அடுத்தது ஆக்சுவலி இதெல்லாம் வந்து எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு இங்க சென்னையில இருந்து வந்து என் ஃப்ரெண்டு எனக்கு வந்து இது பண்ணா, அவ வந்து ஹெல்ப் பண்ணா. இங்க வந்து எனக்கு ஷீலு ஹெல்ப் பண்ணா, எல்லாம் வாங்கி வச்சு குடுக்கறதெல்லாம் ஷீலு தான் ஹெல்ப் பண்ணா. பாக்ஸ் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இல்ல கிஃப்ட் குடுக்கணும் ஓகே. லேஸ், சீட்டோஸ், அப்புறமா கேண்டில், சென்ட், அப்புறமா பேப்பர்ஸ் உள்ள. என்னடா இது கலர் பேப்பர் அப்படியே தெரிஞ்சிச்சு. இது சரி, இது குழந்தை, இதுக்கு தானே அத்த குழந்தைன்னு கூப்பிடுறது. நிறைய பேர் கேக்குறீங்களா குழந்தை என்ன, அவன் புருஷனுக்கு அவன் பொண்டாட்டியும் குழந்தை தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஒரு பாக்ஸ். இந்த பாக்ஸ் தான் அந்த பாக்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த பாக்ஸ் என்ன எழுதிக்குன்னா, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் என்ன தெரியுமா, நான் வந்து கஷ்டப்பட்டு வச்சுன்னு தெரியாம இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஏசி பக்கத்துல வச்சாங்க, எல்லாமே நாசமாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி பட்டு. இதுல வந்து என்ன போட்டுக்குதுன்னா, காட் பிளஸ் யூ மைண்ட், ஹாப்பி
happy birthday my John Clinton, I love you my lifeline, I miss the distance between us, but my weight is worth அப்படின்னு சொல்லிட்டு இது தெரிதா உங்களுக்கு கிளீனா தெரியல. இது ஒரு பாக்ஸ் இப்படி வந்துச்சு. இதுக்குள்ள வந்து பயங்கரமான ஐட்டம்ஸ் இப்படி ஓபன் பண்ணணும். பேப்பர் பண்டலுங்க, சீட்டோஸ், ஒரு சென்ட், ஸ்கின் கேர், ஒரு கிரீம், அதெல்லாம் அப்படியே இருக்குது. அப்புறமா வேற என்ன, சென்ட் கேண்டில் தான் அங்க கேண்டல் எல்லாம் இருந்துச்சு. சரி ஓகே, இது பார்த்து சரி குழந்தை இது, அதனாலதான் அதுதான் நான் குழந்தைன்னு கூப்பிடுறது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏன் குழந்தைன்னு கூப்பிடுறேன்னு பாருங்க. இந்த மாதிரி குழந்தைங்க தான் இந்த மாதிரி டிசைன் எல்லாம் போடுவாங்க. அதனாலதான் நான் அது குழந்தைன்னு கூப்பிடுறேன். என் கண்ணுக்கு இது குழந்தை மாதிரி தான் தெரியுது இன்ன வரைக்கும். ஓகேங்களா, சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அட மெல்ட் ஆயிட்டு தண்ணி பட்டு ஊறிடுச்சு. ஓபன் பண்ணனும் லாட்ஸ் ஆஃப் லவ் அண்ட் விஷஸ் எண்டிங் டுவர்ட்ஸ் யூ அப்படின்னு இருந்துச்சு. மெயின் வந்து சரி இது கூட விட்டுருங்களே, சரி ஓகே குழந்தை ஏதோ பண்ணிக்குதுன்னு சொல்லிட்டு விட்டேன். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்கான ஒரு விஷயம் என்ன பண்ணிருச்சுன்னா, ஒரு லெட்டர். ஓகேங்களா, அந்த லெட்டர் வந்து எழுதி குத்துச்சுன்னு அது பாக் பண்ண நான் வந்து இந்த பாக்ஸ்லயே எல்லாம் வச்சிருந்தேன் ஞாபகார்த்தமா. இது போட்டு இது என்ன இது ஃப்ரேம் போட்டு வைக்கலான்னு நாசமா போன ஏசி சூப்பர் வச்சுக்க பாருங்கள. லவ் லெட்டர் வந்து காலி பேப்பர் பண்டில், காலி பேப்பரா மாதிரி எல்லாமே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கெல்லாம் போயிடுச்சு. இது உங்களுக்கு பச்சு காமிக்கலான்னு இருந்தேன். நல்லா போட்டோ எடுத்துச்சு. ஆனா என்கிட்ட போட்டோ இருக்கே, நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, இந்த பேப்பர்ல வந்து மேடம் வந்து செம்ம டிசைன் எல்லாம் போட்டு ஹார்டின் எல்லாம் போட்டு ஒரு செம்மையான ஹார்ட் டச்சிங்கான ஒரு லெட்டர். ஓகேங்களா, இதுதான் இந்த லெட்டரை வந்து இது நான் இங்க அழிஞ்சா நான் இந்த பேப்பர் நான் வந்து அப்படியே வச்சுக்குவோம். நான் இந்த பேப்பரை அழிக்க மாட்டேன். இந்த பேப்பர் வந்து பாவம் சே, இது ரொம்ப பெட்டர் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்க எடுத்து பாக்குறோம் இந்த பாக்ஸ்ல பேப்பர் இவ்வளவு மோசமாயிட்டு இருக்குது. இது பட் இது நான் வந்து உஷாரா அது போட்டோ எடுத்து வச்சுக்கேன். என்கிட்ட போட்டோ இருக்குது, அது நீங்க வந்து ஸ்கிரீன்ல பாப்பீங்க. இல்லைன்னா நான் உங்களுக்கு இப்பயே காட்டுறேன். ஸோ இந்த லெட்டர் பாருங்க, இந்த ஸ்டிக்கர் எல்லாம் வச்சு ரொம்ப கியூட்டா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்பவே தெரிஞ்சிச்சு மோனா வந்து எவ்வளவு ஒரு இன்னசென்டான ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு குழந்தைன்னு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்கிறீங்க. சரி ஓகே, இன்னசென்ட் சோல்ன்னு சொல்லிட்டு அப்பதான் புரிஞ்சிச்சு. சோ இதெல்லாம் வந்து அவங்க வீட்டுல தெரியாமான்னு தெரியல. இது வந்து இதெல்லாம் தெரியாது. சோ இது உலகத்துக்கே இப்பதான் தெரியுது. இந்த மாதிரி எல்லாம் நம்ம சென்டர்ல லவ்ன்றது இப்படித்தான் பில்டப் ஆயிடுச்சு எங்களுக்குள்ள. ஓகேங்களா, சோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். இப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த லெட்டர் கூட அது பாருங்க இருக்குது லெட்டரு. இது நீங்க சைட்ல பாருங்க, நான் இங்க படிக்கிறேன். டு மை லவ், ஹாப்பி பர்த்டே மை லவ், ஐ தேங்க் யூ ஃபார் கிவிங் மீ த மோஸ்ட் ஹேண்ட்ஸம், ஓகே லவ் கொமா லவ்விங் அண்ட் கேரிங் ஹஸ்பண்ட் இன் திஸ் வேர்ல்ட். ஓகே, அப்ப நான் உனக்கு கல்யாணம் கூட ஆகல, ஹஸ்பண்டா கூட ஆகல, அவ்வளவு சீக்கிரம் அது வந்து ஹஸ்பண்டா ஏத்துக்குச்சு. I am that lucky girl who has found a best friend and a husband in the same person. You are the man of my life and the king of my dreams and the enna manita aldiradu and the mate of my soul. Mate of my soul. Thank you so much for being the reason for my often போட்டுக்கிறேன். Okay. For my smile. I love you so much. May God bless you forever and always. Happy birthday, my king. J plus A is equals to infinity. Okay, with love, your Papa John plus Gracia. Love forever. பாத்தீங்களா, அலியில நாங்க வந்து போட்டோ எடுத்து வச்சுக்கணும் உஷாரா. இது வந்து இங்க சைட்ல போடுறோம். ஓகேங்களா, மோனா போட்டு விடு. ஸோ இதுதான் ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. இது வந்து ரொம்ப இந்த கூகுள்ல சர்ச் பண்ணியாலும் எழுதுறாங்க தரமா, அதெல்லாம் இல்ல, மனசால என்ன வந்துச்சோ அதுதான் மோனா போட்டு இருந்துச்சு. ஸோ இதுதான் நாங்க வந்து ரொம்ப நாளா யாருக்கும் சொல்ல, இது எங்க வீட்லயே தெரியாது, இவங்க வீட்லயே தெரியாது, இதெல்லாம் வந்து சென்டர்ல நடந்துச்சு எங்களுக்குள்ள. அப்படிதான் நான் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த லவ் வந்து இது அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் பாண்ட் வந்து இப்படிதான் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவு வி ஸ்டார்டட் கிரியேட்டிங் பாண்ட் ஈச் அதர். அப்புறமா போக போக எல்லாமே நல்லா போச்சு. எங்களுக்குள்ள சண்டைகள் சண்டை மாதிரி எல்லாம் அவ்வளவு வந்தது இல்ல, சின்ன சின்ன சண்டைகள் தான். ஆனா அது வந்து அன்னைக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட அப்படி அவ்வளவு இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சு சின்ன சின்ன கோச்சிக்கிற மாதிரி தான் சண்டைகள் வந்து இருக்கு. அதெல்லாம் வந்து அன்னைக்கே சால்வ் பண்ணிடுவா. இந்த ரொம்ப ட்ராக் பண்ணிட்டு போயிட்டு நீ இப்படி நான் அப்படி, நீ பெரியவா நான் பெரியவா, உனக்கு ஈகோ எனக்கு ஈகோ, அதெல்லாம் இல்ல. ஒரு நல்ல
அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா ஒரு பாண்ட் கிரியேட் ஆகும்னா அது 2 பேருக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங். 2 பேருக்கும் ஈகோ வச்சுக்க கூடாது. நாங்க அந்த ஈகோவே இல்லை எங்களுக்குள்ள. ஓகேங்களா? எல்லா விஷயத்துலயும் சரி, நாங்க எந்த விஷயத்துல நாங்க ஈகோ வச்சிருந்தில்ல. இன்னொரு ஈகோ நான் வந்து நீ பெரிய ஆளு நான் பெரிய ஆளு, என்னாலதான் நீ உன்னாலதான் நான், அந்த மாதிரி ஈகோ நீ பெரிய இது பண்றியா நான் இது பண்றோமா, அதெல்லாம் இல்ல. 2 பேரும் ஈக்குவலா நாங்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம வாழ்றதுனாலதான் இவ்வளவு ஹாப்பியா நம்ம இருக்கிறோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து இது கூட கேட்பீங்க, இந்த மாதிரி என்ன மோனா தான் வந்து லவ் பண்றப்போ வந்து இது கிஃப்ட் கொடுத்திருந்தாலா நீங்க குடுக்கலையான்னு கேட்பீங்க. நான் பயங்கரமா நான் கொடுத்த கிஃப்ட் எல்லாம் வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ். ஜெல்லி, வாஃபிள், பர்கர். ஏன்னா மோனாக்கு சாப்பிட பிடிக்கும். முன்ன நான் வந்து சாப்பாடு ஐட்டமா அமிச்சுன்னு எங்கன்னா காலேஜுக்கு வரும் டைரக்டா. ஆமா, காலேஜ் ஒரு நாள் நைட்டு வந்துட்டு செம்ம ஜெல்லி கிரேவிங் எனக்கு. இவகிட்ட வந்து சும்மா மெசேஜ் அமிச்சேன், இந்த மாதிரி எனக்கு வந்து செம்ம ஜெல்லி கிரேவ் ஆகுது எனக்கு அப்படின்னா. ராத்திரி உட்காந்து சர்ச், ஸ்விக்கி, எதோ ஆப், ஜொமேட்டோ, ஊர்ல எந்த டைம் என்ன பண்ணாலும் கிடைக்குது. இவங்க ஊர்ல அது இவங்க இருக்கிற ஏரியால வந்து எங்க காட்டுல எங்கயோ லாஸ்ட்ல இருக்கிறாங்க. சிட்டில சென்டர்ல இருந்தாலும் பரவாயில்ல, இவங்க வந்து அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இருக்கிறாங்க. கரெக்டா? ஸ்விக்கிக்காரன திணறான், சார் என்ன சார் இது எங்கேயோ இருக்குது, நீங்க எங்கேயோ போட்டு வச்சுக்கிறீங்க, இது எங்கேயோ போகுதுன்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி ஸ்விக்கி வந்து இவங்க ஆக்சஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். டே டைம்ல ஆக்சஸ் ஆகுது, ஆனா நைட் டைம்லயோ ஒரு ஈவினிங் டைம்ல அந்த மாதிரி ஆக்சஸ் ஆகாது. சோ வந்து மார்னிங் ஈவினிங் வந்து சாரி என்னது காலேஜ்ல வந்து எனக்கு அமுச்சு விடுவாரு. இந்த மாதிரி நான் கேஎஃப்சி கேட்டேன்னா கேஎஃப்சி பர்கர் வந்து அமுச்சு விடுவாரு. நான் கேட்க மாட்டேன், ஜஸ்ட் சொல்லுவேன் எனக்கு கிரேவ் ஆகுது அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா இவர் வந்து யோசிக்காம அமுச்சு. நிறைய சாப்பிட்ற ஐட்டம் வாங்கி கொடுத்துக்கிறேன். பர்த்டேக்கு தான் மேடம் எனக்கு வச்சு நான் அதே மாதிரி வெயிட் பண்ணி அதோட பர்த்டேக்கு வந்து ரிங்கு எங்க இருக்கு, எங்க அது பாத்தியா, கையில நிறைய ரிங் வச்சிருக்கிறதுனால அதுக்கு அடையாளம் தெரியல. அவங்க ஃபேமிலி அப்படி ஃப்ரெண்ட்ஸ் அது கை ஃபுல்லா போட்டுக்குவாங்க. இந்த ரிங் வந்து நான் பர்த்டேக்கு கொடுத்தேன். சோ இந்த ரிங் அப்புறமா அந்த பெரிய டெடி பேர் இருக்குது இல்லீங்களா, அது வந்து அந்த பையனை நல்லா சுருட்டி டைட் கட்டி ஃப்ரெண்ட்ஸ் அடையில ஃப்ரெண்ட்ஸ் பிளெஸிங்ஸ் தான். இதே மாதிரி எங்களை வந்து நீங்க மோட்டிவேட் பண்ணினே இருங்க, எங்களை பிளஸ் பண்ணினே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட முக்கியமான விஷயம் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கீழே இருக்கோ, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you tomorrow. Bye.